guys, welcome back to my channel Marus Update. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போவுமே குக்கிங் வீடியோஸ் அது மாதிரி தான் நம்ம ஃபுல் வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். சரி, நம்ம vlog மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு நான் பண்ணுற முதல் வேலை வாசல் தெளித்து கோலம் போடுறது. அப்புறம் வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது தான் முதல் வேலையே. நாங்கள் எங்கள் வீட்டில் முருங்கை மரம் வந்து இப்போ தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தழுத்து வருது. முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு வீட்டிலையே வந்து முருங்கை மரம் வச்சுருக்கோம். உங்கள் வீட்லேயே இது மாதிரி காலி இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி முருங்கை மரம் வந்து நீங்கள் வளர்க்கலாம். சின்ன குச்சி ஊன்னாலே போதும், இதுக்கு விதையெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இந்த முருங்கைக்கீரையை வச்சு சூப்பு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கீரையை வந்து பறிச்சாச்சு. சூப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற கீரையை வந்து நம்ம வதக்கி பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இந்த முருங்கைக்கீரைக்கு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நறுக்கி போடுறத விட தட்டி போடும்போது இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து வந்து பூண்டு வந்து ஒரு 8 பல், அதையும் நம்ம உரலில் இடித்து தட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். வெங்காயம் வெள்ளைப்பூடை இந்த மாதிரி உரலில் இடித்து தட்டி போட்டால் தான் சூப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு கடாயில் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு கருவேப்பிலை சிறிதளவு, சீரகம் 1 ஸ்பூன் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நறுக்கின பச்சை மிளகா 2, நான் 2 மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து சிறிதளவு. இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை அலசி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கலாம். வாரத்தில் 3 நாள் வந்து கீரை சேர்த்துக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ முடியலைனாலும் வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து இருக்கிறதுனால இது வந்து ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ கீரையை வந்து நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கீரையை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து இதே மாதிரி விலாக்ஸை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.